ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த சாம்சங் கேலக்ஸியில் S9 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு 5G டேப் தான் பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஆன்லைனில் இன்றைக்கி 1,24,000 ப்ரைஸ் உள்ள ஒரு டேப்பு தான் இது. இதை நான் உங்களுக்கு கொடுக்குற விலை வெறும் 40,000 தான் கொடுக்குறேன். அந்த 40,000 என்னென்ன காரணம் இருக்குன்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சாம்சங் கேலக்ஸி S9 அல்ட்ரா தான் இதை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சாம்சங் கேலக்ஸி S9 அல்ட்ரா 1,29,000 ஆஃபர் ப்ரைஸ் இது. சரியா? இதே டேப்பை தான் இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறேன்? வெறும் 40,000 கொடுக்குறேன். இந்த 40,000 கொடுக்குறதுக்கு காரணம் வந்து 12GB RAM 256 இதோட ஸ்டோரேஜ். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம், மற்ற டிஸ்பிளேலலாம் வந்து ஒரு நிமிஷம் போதும் டிஸ்பிளேக்குள்ளே போயேன். டிஸ்பிளேலலாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது. டிஸ்பிளேலலாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது, பக்காவாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. பெரிய மாடலு, கிட்டத்தட்ட 1,24,000 பொருள் வெறும் 40,000 உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணப்படும். இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இஷ்யூ தான். கேமராக்குள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ லிப்டிக் வச்ச மாதிரி ஒரு ரோஸ் கலரில் 2 இருக்குது. அது வந்து என்னென்னா கேமரா அந்த லென்ஸில் உள்ள ஒரு ப்ராப்ளம். சரியா? அந்த மாதிரி 2 ரோஸ் கலர் இருக்குது. அது டிஸ்பிளேயில் பாதிப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. டிஸ்பிளேயில் அதுவும் ஃப்ரண்ட் கேமராவில் தானே வருது, பேக் கேமராவில் வரல. பேக் கேமரா வச்சுக்காட்டு. இங்கே பாருங்கள், பேக் கேமராலாம் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்டில் தான் வந்து அந்த கேமரா லென்ஸுக்குள்ளே ஏதோ லிப்டிக் வச்ச மாதிரி ஒரு இது இருக்குது. அது செட்டிங்காக இல்லை என்ன ஏதுன்னு தெரில நமக்கு. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு காரணத்துக்காகவே இதை வந்து உங்களுக்கு 40,000 கொடுக்குறேன். கிட்டத்தட்ட வாங்கலாம் பாஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கவே முடியாத ஒரு பொருள். எவ்வளோ பெரிய சைஸு தெரியுமா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இங்கிட்டு ஒரு அளந்தோன்னா ஒரு 14 இன்ச்சு வருமாப்பா, 12 வருமா, 12 13 இதில் பார்த்தாலே தெரியும். இதாக இருக்குல்ல, 14.6 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஒய்ஃபை மாடலு, ஒய்ஃபை தான் இது. சரியா? பாக்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்குகிறோம். ஸோ வாங்குகிற கஸ்டமர் சாதாரண கஸ்டமரே கிடையாது. நம்ம ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜாக இருக்காப்புல இதாக இருக்குது பாருங்கள். ஹைகோர்ட்டில் வந்து அந்த செஷன் கோர்ட் மாதிரி ஒன்று இருக்கும், ஹைகோர்ட்டுக்குள்ளேயே. அங்கே வந்து ஜட்ஜாக இருக்காப்புல. நம்ம கஸ்டமர் தான், வருவார் போவார். இப்போ அவரோட பொருளாக விற்று கொடுக்குறோம். 40,000 விற்று கொடுக்குறோம். யாருக்காவது வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் உடனே வாங்கிடுங்க. இதெல்லாம் வந்து 40,000 யாருமே தர மாட்டான். நம்ம இந்த பொருளை